10 ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து மிரர். மிரர் என்னன்னா மிரர் நம்ம நார்மலாக கண்ணாடின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இந்த மிரர் என்பது இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். ஸோ இந்த கான்கேவ் மிரர்னா என்ன, கான்வெக்ஸ் மிரர்னா என்ன, இந்த மிரர் வந்து அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதனுடைய வேறுபாடு டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு கேட்டால், கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் வந்து எப்படி அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுதோ, வர இமேஜை எப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணுதோ, பிரதிபலிக்குதோ, அதை பொறுத்து தான் அதனுடைய டிஃப்ரென்ஸும் அமையுது. புரியுதுங்களா? ஸோ அதாவது இது எதை பொறுத்துன்னா ஷேப், வடிவம், எந்த வடிவமத்தில் இருக்குது, எந்த வடிவத்தில் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியுது. ஸோ இது என்னன்னா பார்த்தீங்கன்னா எழுதிருக்கு பாருங்க, திஸ் இஸ் கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸில் இந்த வெளியே இருக்கிறது வந்து ஹார்ட் சர்ஃபேஸ், ரொம்ப கடினமான ஒரு பகுதி. உள்ளே இருக்கிறது தான் அந்த லென்ஸு, சரிங்களா? ஸோ இந்த லென்ஸ், அந்த மிரரோட லென்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுனா, இது வந்து ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஹார்ட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னது? ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இது வந்து ஹார்ட் சர்ஃபேஸ். அப்போ கான்கேவ் மிரர் வந்து எப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, லைட்டை இன்வெர்ட்ஸாக உள்நோக்கி என்ன பண்ணுது, ரெஃப்ளெக்ட் பண்ணுது. கான்கேவ் மிரர் ரெஃப்ளெக்ட் லைட் இன்வெர்ட்ஸ். ஓகேவா? இந்த ஏரியானது ஹார்ட் சர்ஃபேஸ். ஹார்ட் சர்ஃபேஸ் நம்ம ஜென்ரலாக எப்படி பார்த்துருப்போம்னா, பின்னாடி ஏதாவது கலரு ஏதாவது அடிச்சிருப்பாங்க ஒரு மிரரில். ஸோ இந்த இடம் மட்டும்தான் இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இன்வெர்ட்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆனால் அது வந்து கான்கேவ் மிரர். ஸோ அடுத்ததை நம்ம போகலாம். ஸோ அங்கே பாருங்கள், அது கான்வெக்ஸ் மிரர். அது என்னது? கான்வெக்ஸ் மிரரு. அந்த கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், இன்வெர்ட்ஸாக இருக்குது. இதில் இங்கே இருக்குது ஹார்ட் சர்ஃபேஸாக இருக்குது. புரியுதுங்களா? ஹார்ட் சர்ஃபேஸ் உள்நோக்கி இருக்குது. ஆனால் அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் பாருங்கள், அதுதான் சாஃப்ட் சர்ஃபேஸ், அதாவது லென்ஸ் உள்ள சர்ஃபேஸ். அது வந்து ரெஃப்ளெக்டிவ் மீடியம், அதுதான் அந்த ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்குது. இது வந்து ஹார்ட் சர்ஃபேஸாக இருக்குது. பட் இங்கே பாருங்கள், ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் லென்ஸு உள்ளே இருக்குது, லென்ஸு அதில் வெளியே இருக்குது. ஸோ அப்போ கான்வெக்ஸ் மிரர் எப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னா, லைட்டை வெளிப்பக்கமாக ரெஃப்ளெக்ட் பண்ணும். எப்படி பண்ணும்? கான்வெக்ஸ் மிரர் ரெஃப்ளெக்ட் லைட் அவுட்வர்ட்ஸ். ஸோ மிரர் என்பது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஒன்று கான்கேவ், இன்னொன்று கான்வெக்ஸ். அதாவது ரெண்டு டிஃப்ரென்ஸ் எதை பொறுத்து அமையும், இதனோட டிஃப்ரென்ஸ் எதை பொறுத்து அமையும்னா, எப்படி அந்த லைட்டை அந்த மிரர் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதை பொறுத்து தான் அது கான்கேவா கான்வெக்ஸாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? ஸோ அப்போ கான்கேவ் மிரர் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும், லைட்டை இன்வெர்ட்ஸாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ கான்வெக்ஸ் மிரர் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும், லைட்டை அவுட்வர்ட்ஸாக ரிஃப்ளெக்ட் பண்ணும், வெளிப்புறமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளால் ஓரளவுக்கு வந்து மிரர் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதனோட வர டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜிங், டைவர்ஜிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கின ஒரே விஷயம் என்னன்னா, மிரர்னா என்ன, கான்கேவ், கான்வெக்ஸ், இரண்டு டைப் ஆஃப் மிரர். அந்த ரெண்டு டைப் ஆஃப் மிரருடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதோட அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூமா.